வாசிக்க கேட்போம். சங்கீதம் 94 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். தங்களுடைய நாவினால், தங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யார் வாயாடுகிறார்களோ, கடினமாய் பேசி அவர்கள் செய்கிறது சரி என்றும் அவர்கள் சொல்லுகிறது சரி என்றும் இருதயத்திலே தங்கள் சுய சிந்தனையின்படி தங்கள் சுய யோசனையின்படி செய்து பெருமை பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36 37 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 36 37 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலேயே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் என்று கேட்டால், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கீதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை ஆடி தங்கள் நாவினால் பொல்லாப்பை செய்து அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயோ என்று நமக்கு சொல்லி தந்தார். அதே போல் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருடைய வசனத்துக்கு உகந்ததில்லாம, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு உகந்ததில்லாம, தேவனுடைய செய்கைக்கு உகந்ததில்லாம, அவருடைய கற்பனைக்கு உட்பட்டதில்லாம, அவருடைய கட்டளைக்கு உட்பட்டில்லாம எந்த வார்த்தைகளை நீ பேசினாலும், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தை அத்தனை வார்த்தையும் வீண் என்று கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து உன் சுய சிந்தனையிலே நீ எடுக்கிற முடிவு அத்தனையும் வீணானது என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார்.